ஆமாக்கா, வருண் வெண்ணிலா கிட்ட எதிர்பார்க்கறது சின்ன சின்ன விஷயம்தான். கண்டிப்பா வருண் மனசு மாறி வெண்ணிலாவை ஏத்துப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மனசு மாறுவானா? ஏற்கனவே அவன் மாறிட்டான் அண்ணாமல. பாத்தியா அவன் வெண்ணிலாவை எப்படி ரசிச்சு ரசிச்சு பார்த்தான்னு? அவனுக்கும் வெண்ணிலாவை பிடிச்சிருக்கு. ஆனா அதை வெளியே காட்டிக்காம மறைக்கிறான். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல வெண்ணிலாதான் என் மனைவின்னு அவன் வாயிலே சொல்லுவான். நான் கூட வருண் தப்பான முடிவு எடுத்துட்டான், அவன் வாழ்க்கை என்னாகுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். எப்படியோ எல்லாம் சரியாயிடுச்சு. வருண் மேல எந்த தப்பும் இல்ல அண்ணாமல. என்ன, சாராவை லவ் பண்ற விஷயத்த அவன் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கணும். உன் மேல இருக்கிற பயத்துல அவன் மறைச்சிட்டான். மத்தபடி அவன் ரொம்ப நல்லவன். இவ்வளவு பிரச்சனைக்கும் அந்த சாரா தான் காரணம். அவ சுயநலத்துக்காக நம்ம பையனை பழி வாங்கிட்டா. இருந்தாலும் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம வெண்ணிலாவை கஷ்டப்படுத்திட்டோமோன்னு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குக்கா. அப்படி இல்ல அண்ணாமல. நம்ம பையன் ஒரு தப்பான பொண்ண வாழ்க்கை துணையா செலக்ட் பண்ண கூடாதுன்னு தான் கடவுள் வெண்ணிலாவை அனுப்பியிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். வருணுக்கு வெண்ணிலா தான் பொருத்தமானவ. அவ கூட தான் அவன் வாழணும். இனிமே அவன் சந்தோஷமா வாழ்வான். எப்படியோக்கா, இன்னியோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. வா, வருண் என்ன சொல்றான்? இப்ப உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றானா? நீ எப்போ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அத நாங்க பாக்கணும். அதுதான் எங்க ஆசை. அதெல்லாம் இனிமே சந்தோஷமா இருப்பாங்க. அதான் வருண் மனசு மாதிரி வெண்ணிலாவை ஏத்துக்கிட்டான்ல. இனிமே 2 பேருக்கும் ஒரே லவ் தான். என்ன வெண்ணிலா? போங்க. பாத்தியா அண்ணாமல, இவ்வளவுதான். 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இனி வருண் வெண்ணிலாவை பத்தின கவலையே உனக்கு வேண்டாம். வருண் இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா அதுவே போதும். அத்தை அவர் மாறிட்டதா நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை நம்ம எடுத்துட கூடாது. அவங்க முன்னாடி இனி எந்த பிரச்சனையும் காட்டிக்க கூடாது. சீக்கிரமே வருண் மனசை மாத்தி அத்தை நினைக்கிறத உண்மையாக்கி காட்டுங்க.